ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, எம்எக்ஸ் பிளேயர் எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஆப்னே சொல்லலாங்க. நீங்கள் ஃபேஸ்புக் அப்புறம் இன்ஸ்டாகிராம் வீடியோவை டவுன்லோட் பண்ணுறதுக்கு நிறைய விதமான ஆப்ஸும் சர்ச் பண்ணியிருப்பீங்க. ஒரு சில அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஃபேஸ்புக் அப்புறம் இன்ஸ்டாகிராம் வீடியோ டவுன்லோட் பண்ணுறத எம்எக்ஸ் பிளேயர் வழியாகவே பண்ண முடியும். அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நான் எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவுக்கு பக்கத்தில் இருக்கிற 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ காப்பி லிங்க்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ உங்களுடைய எம்எக்ஸ் பிளேயரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா 5 விதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் சர்ச் பாரை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே சர்ச் பார் ஓப்பன் ஆன பக்கத்தில் ஒரு வெப் சிம்பிள் ஒன்று இருக்கும், டவுன்லோட் சிம்பிள். அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. இப்போ நீங்கள் காப்பி பண்ணியிருக்கக்கூடிய யூஆர்எலை இதில் பேஸ்ட் பண்ணுங்க. இப்போ சர்ச் கொடுத்துக்குங்க. ஸோ இப்போ உங்களுக்கான வீடியோ டிஸ்பிளே ஆகும். இதை ப்ளே பண்ணால் மட்டும்தான் உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ டவுன்லோட் சிம்பிள் எனபிள் ஆயிடுச்சு. இப்போ டவுன்லோட் சிம்பிளை கிளிக் பண்ணி உங்களால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும், டவுன்லோட் ஆயிடுச்சு. நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபைல் மேனேஜரில் எந்த ஒரு ஃபோல்டர்லேயும் இருக்காது. இதற்குன்னு சொல்லி தனியான ஒரு ஸ்பெசிஃபைக் ஃபோல்டரில் தான் சேவ் ஆகிருக்கும். அதை எப்படி பார்க்குறதுன்னு சொல்லிடுறேன். உங்களுடைய ஃபைல் மேனேஜரை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஆண்ட்ராய்டுன்ற ஃபோல்டர் எல்லா ஆண்ட்ராய்டு மொபைலையும் இன்பில்டாகவே கொடுத்துருப்பாங்க. அந்த ஆண்ட்ராய்டு ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் டேட்டா ஃபோல்டரையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா எம்எக்ஸ் பிளேயர் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ டவுன்லோடுன்ற ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் சேவ் ஆகிருக்கும். ஸோ அடுத்ததாக இன்ஸ்டாகிராம் வீடியோ எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். உங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எக்ஸாக்டாக ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். நம்ம நண்பர் போட்டது தான் நினைக்கிறேன். ஆமாம். ஸோ அதை வீடியோக்கு மேலே உள்ள 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ காப்பி லிங்க் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மெத்தட் தான் மறுபடியும் உங்களுடைய எம்எக்ஸ் பிளேயரை ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கீழே உள்ள ஸோ மேலே டவுன்லோட் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் காப்பி பண்ணியிருக்கக்கூடிய யூஆர்எலை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணக்கூடிய வீடியோ இப்போ இன்டர்ஃபேஸில் ஓப்பன் ஆகும். இந்த வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணால் மட்டும் தான் கண்டிப்பாக நம்மள டவுன்லோட் ஆப்ஷன் எனபிள் ஆகும். இப்போ எனக்கு எனபிள் ஆயிடுச்சு. இப்போ டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ டவுன்லோட் நவ் அப்படின்னு கொடுத்தோன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த மாதிரி தான் உங்களுடைய ஃபேஸ்புக் அப்புறம் இன்ஸ்டாகிராம் வீடியோவை எம்எக்ஸ் பிளேயரில் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.